நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையை நாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்திலே 28வது சங்கீதம் 1வது வசனம் முதல் நம்ம வாசிக்க போகிறோம். 28வது சங்கீதம், ஆமென், 1வது வசனம் முதல் வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதே. நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். 1வது 2வது வசனத்தை. என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபமாக ஆண்டவருடைய சமூகத்திலே செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரே, நான் கூப்பிடுறேன், நான் சத்தம் போட்டு கூப்பிடுறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிராதேயும். நீர் மாய் இருந்தால் நான் செத்து போகிறதற்கு சமானம், நான் குளிக்கு போகிறதற்கு சமானம். நீங்கள் பேசி தான் ஆகணும், நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்போ இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைய நேரங்களிலே கர்த்தர் அமைதியாயிருக்கிறார். கர்த்தர் அமைதியாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் வைத்திருக்கிற தகப்பனாராக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம். சில விஷயத்தை எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த அப்பா அமைதியாக இருப்பார், அம்மா அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றதற்காக இவங்க ஒருவேளை அதை செய்ய முடியலையோ, இவங்களால செய்ய முடியாதோ அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் அவங்க அமைதியாக இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அமைதியாக இருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவரை அமைதியாக இருக்கலாம். உங்களுடைய கூக்குரலுக்கு ஆண்டவரை அமைதியாக இருக்கலாம். ஆண்டவரே, நீர் அமைதியாக இருக்கிறீரே, நீர் எந்த பதிலும் உம்மிடத்திலிருந்து வரலையே, எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேன், எத்தனை நாட்களாக நான் ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு ஒன்று கண்டிப்பாக தெரியும், ஆண்டவர் ஒரு காரியத்திலே கர்த்தர் அமைதியாய் இருப்பாரானால் அதில் நிச்சயமாய் தீமை இருக்காது. அவருடைய அமைதி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கும் என்கிறதிலே சந்தேகமே இல்லை. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இருக்கலாம். சில வருடங்களாக ஆண்டவர் அமைதியா இருக்கலாம், சில மாதங்களாக ஆண்டவர் அமைதியா இருக்கலாம். ஆனால் என்றும் ஆண்டவர் அமைதியா இருப்பது இல்லை. ரொம்ப நாள் ஆண்டவர் அமைதியா இருப்பது இல்லை. அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆண்டவர் எழும்பி நின்று நமக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக எனக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, அமைதியாய் இருக்கிற தேவன் சீக்கிரமாய் நமக்காய் நியாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட ஆண்டவர் 400 ஆண்டுகள் கர்த்தர் அமைதியாய் இருந்தார்.
அவர்கள் பல ஜெனரேஷன், ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸும் வந்து எப்படியாவது அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும், அவ்வளவு கொடுமையை அனுபவித்தார்கள். ஆண்டவர் வந்து ஆனால் அமைதியாக இருந்தார். ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஜனங்கள் கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தார்கள். கர்த்தர் அந்த இடத்துல அமைதியாக இருந்தார். ரொம்ப ஆண்டுகள் அமைதியாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய அமைதியை விட்டு வெளியே வந்து கர்த்தர் 10 வாதைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த எகிப்தினுடைய முழு காரியத்தையும் கர்த்தர் தகர்த்து எறிந்தார். நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில இதுவரையிலும் அமைதியாய் ஆண்டவர் இருந்திருந்தாலும் இன்னும் ரொம்ப காலம் ஆண்டவர் அமைதியாய் இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழும்பி நின்றது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் எழும்பி நிற்பார். கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல காணப்படும். ஆண்டவருடைய அற்புதம் அந்த இடத்துல கடந்து வரும். ஆமேன். கர்த்தர் துரிதமாய் எழும்பி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க பண்ணது உண்மையானால் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். இயேசு அமைதியா இருக்க மாட்டார். ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். உங்கள் விஷயத்திலே ஆண்டவர் எழும்பி நிற்பார். உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே ஆண்டவர் எழும்பி நிற்பார். உங்களுடைய காரியங்களிலே ஆண்டவர் இனி தங்களுடைய தீவிரமான காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது வேதத்தில் ஆண்டவர் அமைதியாய் இருந்த 3 விதமான சூழ்நிலைகளை வந்து நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தில் வந்து கர்த்தர் வந்து ஒரு இடத்துல வந்து கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம், ஸ்தோத்திரம், நீங்கள் வந்து 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திலே ஸ்தோத்திரம், ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படியாக தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஒரு அமைதியை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்து அவனுடைய 100வது வயதிலே ஆண்டவருக்கு அவர் ஒரு குழந்தையை கர்த்தர் தந்தார். அந்த குழந்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஏக சுதன் நேச புத்திரனான அந்த மனுஷன் 100வது வயதிலே தன்னுடைய குழந்தைய ஆண்டவர் தந்ததுனால தன்னுடைய எல்லா அன்பையும் தன்னுடைய எல்லா பாசத்தையும் அந்த பிள்ளை மேல ஆபிரகாம் அப்படியே கொட்டிட்டார். தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்கு என்கிற பிள்ளை தான். சந்தோஷம், எல்லா ஆசீர்வாதம் எல்லாமே அது ஒண்ணுதான். அப்போ அவரையே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இப்ப சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, நீ நேசிக்கிற அந்த பிள்ளையை மோரியா மலை என்கிற அந்த மலையில போய் பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய சூழ்நிலை நடக்கிறது. தன்னுடைய மகனை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அதுவும் தன்னுடைய தாயாருக்கு தெரியாம
தான் அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வேலைக்காரன். ஆனால் இடையில அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அப்பா இந்த மாதிரி நமக்கு கட்டைகள் இருக்கிறது, விறகு இருக்குது, தீவெட்டி இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பிள்ளையை தான் அவர் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ தன்னுடைய மனசு வலிக்குது. தன்னுடைய பிள்ளையை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போய் பலி செலுத்த போகிறாரு. அப்போது அந்த மலையினுடைய அடிவாரத்தில் வந்தார். சரி, இப்போவும் ஆண்டவர் சரிப்பா நீ கிளம்பிட்ட, ஒன்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பிறகு அங்கிருந்து திருப்பி இவரும் தன்னுடைய மகனும் மலையின் மேல் ஏறி போகிறார்கள். கர்த்தர் அப்பொழுதும் அமைதியாக இருக்கிறாரு. பலிபீடத்தை கட்டுற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. அந்த பிள்ளைய அந்த படுத்து பிள்ளைய கட்டுற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். எப்போ ஆண்டவர் சத்தம் போடுறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கத்தியை எடுத்து ஓங்கி இப்போ தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்காய், கொல்லுகிறதற்காய் அவர் ஆயத்தப்படும்போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு எந்த சேதமும் நீ வருவிக்காத. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நம்புறேன். எப்படி நம்புறேன்னா, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கடைசி நேரத்திலே அப்படியே அந்த குழந்தைய, அந்த பிள்ளைய பலி செலுத்த போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய அமைதியில் இருந்து அவர் வெளியே வருகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அமைதியாக இருக்கிறது போல தான் தோணும். இப்போ எழும்பாத ஆண்டவர், இப்போ பேசாத ஆண்டவர் எப்போ பேச போகிறாரு அப்படின்னு உங்களுடைய கண்களுக்கு தோன்றும். ஆனால் நான் நம்புகிறேன், கடைசி நேரத்தில் நமக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை படுத்துவாய். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் அமைதியா இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவனை கடைசி வரைக்கும் ஆண்டவர் சோதித்து எப்படி நம்புறார் அப்படின்னு சொன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு, ஏன் கர்த்தர் மௌனமா இருக்கிறார்னா, நான் நம்புறேன் ஆபிரகாமை போல நம்மை முழுவதும் நம்ம ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், அப்படின்னா என்னுடையது இல்லை, இந்த பொருள் என்னுடையது இல்லை, இந்த பலன் என்னுடையது இல்லை, இந்த திறமை என்னுடையது இல்லை, இந்த புகழ்ச்சி என்னுடையது இல்லை, என்னால் உண்டாக்கப்பட்டது அல்ல என்று சொல்லி முழுக்க அவருடைய சமூகத்திலே நம்ம விழுகிற வரைக்கும் சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் அமைதியாக இருக்கிறத பார்த்து ரிட்டன் வந்துடாதீங்க, பின்னாடி போயிடாதீங்க. ஆண்டவரே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீ எழும்பவே இல்லையேன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் எந்த தாங்களும் வேண்டாம். நான் நம்புகிறேன் சில நேரத்திலே ஆண்டவர் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பதற்கு காரணம், நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை சோதித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை சோதிச்சுட்டு இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீர் என்னை சோதித்தாலும் என்னை பொன்னாக விளங்க பண்ணுகிறவர். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கடைசி வரைக்கும் நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் நிச்சயமாக நான் அமைதியாக இருப்பேன். ஆண்டவரே நான் உங்கள் கைக்குள்ளே நான் அடங்கி இருப்பேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே நீர் உம்முடைய அமைதியை விட்டு திரும்புகிற வரைக்கும்
ஆண்டவரே என்னிடத்துல என்ன ஒப்பு கொடுக்கணுமோ, என்னிடத்துல என்ன தாழ்த்தணுமோ, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டே இருப்பேன். அது வரைக்கும் நீர் எனக்கு அமைதியா இருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். ஆண்டவரே எந்த நிலைமை வந்தாலும் கடைசி வரைக்கும் உம்மை விட்டு பிரிவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் உங்களை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஆண்டவரை நீங்க நம்புறதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படுகிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கடைசி அர்ப்பணிப்பு வரையிலையும் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தர் கவனிக்கிறார். ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்று ரொம்ப ஞாபகம் வைக்கணும். தேவனுடைய அமைதி எது வரைக்கும் போகும் தெரியுமா? ஆண்டவருடைய அமைதி எது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை முழுக்க முழுக்க சரண்டர் பண்ணுகிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த அமைதி சில நேரத்தில் திரும்பவே திரும்பாது. கடைசி நேரம் வரைக்கும். ஒரு மகளை திருமணம் பண்ணி கொடுத்தார் ஒரு தகப்பனார். ஒரு மிகப்பெரிய வசதி உள்ளவர், பெரிய கோடீஸ்வரர், பெரிய பலம், அரசியல் பலம் உள்ள ஒரு மனுஷன் அவர். அப்போ தன்னுடைய பிள்ளைக்கு சண்டை போட்டு அந்த பிள்ளை வீட்டில் வந்தாச்சு. அப்போ வீட்டில் வரும்போது இவர் என்னென்னமோ முயற்சி எடுத்தார், எவ்வளவோ ஜெபம் பண்ணினார், எத்தனை பேரையோ கூப்பிட்டு பேசினார். ஆனால் கூட அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை வரலை. அந்த கணவனும் அந்த பிள்ளையும் ஒன்று சேரவே இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவர் உடனே நினைச்சாராமா, இப்படி ஒருவேளை பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா என் மருமகனை நானே கொன்றுவேன், நான் ஆள் வச்சு அடிச்சு கொன்றுவேன், இல்லைன்னா நான் அவனை நேருக்கு நேரு போய் கத்தி எடுத்து வெட்டிடுவேன், அவனை பழி வாங்காம விட மாட்டேன். இப்படி நிறைய அவருக்குள்ள அந்த பழி வாங்குற எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சாமா. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராமா, நான் அமைதியா இருக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற இந்த அர்ப்பணிப்பு முழுக்க முழுக்க நான் ஒன்றும் இல்லைன்னு நீ என்னைக்கு அர்ப்பணிக்கிறையோ அன்னைக்கு நான் உனக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாராமா. அன்றையிலிருந்து எல்லாத்தையும் அவர் தள்ளி வச்சிட்டாரு. அவருக்கு இருக்கிற அந்த கத்தி, அவர் வச்சிருந்தது எல்லாத்தையும் தூர வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல அர்ப்பணிச்சார். என்னுடைய குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் எதுவும் செய்ய முடியாது, என் பிள்ளைய நான் வளர்த்துறது மட்டும்தான் என்னால் முடியும், மற்றது நீங்கள் தான் செய்ய முடியும். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எந்த மருமகன் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னாரோ அந்த மருமகன் இல்லை நான் திரும்பவும் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பம் இன்றைக்கு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்தில் நேருக்கு நேர் பேசுகிறார். கர்த்தர் நேரடியாய் வாக்கு கொடுக்கிறார். நான் அமைதியாய் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு, உங்களை முற்றிலுமாய் கீழ்ப்படிவதற்கு நேராய் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனா நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா அவருடைய அமைதியை விட்டு ஆண்டவர் மனம் மாறுவார், கர்த்தர் மனம் இறங்குவார், அவருடைய அமைதி கலைக்கப்படும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ இப்பொழுது கீழ்ப்படிந்தவன், எனக்கு நீ கீழ்ப்படுகிறான். உன் பிள்ளையை விட என்ன முக்கியத்துவப்படுத்துறப்பா, உன் குடும்பத்தை விட நீ என்ன முக்கியத்துவப்படுத்துறப்பா, உனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட நீ என்ன முக்கியத்துவப்படுத்துறேன்னு நான் இப்போ அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில வேளைகளில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் சோதிச்சுட்டே இருப்பார். சோதிக்கிற நீங்கள் கேட்டுட்டே வந்திருக்கலாம், ஆண்டவரே ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கிறவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி, என்னுடைய முழுமையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய முழுமையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனி கொஞ்சம் பலன் கூட என்னிடத்திலே செயல்படாது, இனி கொஞ்சம் ஞானம் கூட என்னிடத்திலே செயல்படாது. ஆண்டவரே எல்லாம் செய்கிறவர் நீர். ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, அப்பா நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நீங்க தான் ஆண்டவரே நம்பணும். ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து
இப்பொழுது நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டது. அந்த கத்தியை தூக்கும் போது ஒரு சத்தம் வருமானால் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கடந்து வரட்டும், சத்தம் கடந்து வரட்டும். அப்பா, உம்முடைய மௌனத்தை விட்டு, உம்முடைய அமைதியை விட்டு நீர் வெளியே வருவீராக. நீர் பேச ஆரம்பிங்க அப்பா. அந்த பிள்ளையை பார்த்து பேச ஆரம்பிங்க ஆண்டவரே. அந்த மகனுடைய வாழ்க்கையை பார்த்து பேச ஆரம்பிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. பாடுவோம். நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, சொல்லுவோம். இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஐய மேலதடி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லை. இப்ப சொல்லுவோம். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அமைதி எப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னா 100%, 100% ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் எப்படி இருப்பார்னு சொன்னா, கர்த்தர் அமைதியாவே இருப்பார், அமைதியாவே இருப்பார். நீங்க செக் பண்ணி பாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அமைதியா இருப்பதற்கு உங்க வாழ்க்கையில எது தடையா இருக்குது, எது தடையா இருக்குது, எதுல நீங்க இன்னும் இறங்காம இருக்கிறீங்க, எதுல நீங்க இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, எதுல நீங்க இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க. இந்த ஆபிரகாம் நினைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா பாதி வழியில விட்டுட்டு போயிருக்கலாம். வேண்டாம், இப்படியுமா ஆண்டவரை, இதுவரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கலையா? நான் பாருங்க, மனைவிக்கு தெரியாம பாருங்க பிள்ளைய கூட்டிட்டு வர்றேன், இப்ப நீங்க பேசக்கூடாதா ஆண்டவரே? சரி, அதுவும் பரவாயில்ல. வழியில இருக்கும்போது இந்த பிள்ளை கேக்குது இல்ல, அப்ப பேசக்கூடாதா ஆண்டவரே? நான் மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் வந்திருக்கேன்ல, இப்ப நீங்க என்ன நம்பலையா ஆண்டவரே? இப்ப நம்மள பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரத்துல இந்த நம்பல அப்படின்னு இருக்காங்க பாருங்க. இந்த ஒரு சூழ்நிலை அவர்களால கரெக்டா கையாளவே முடியாது. நம்மளை நம்பல அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க நீங்க இந்த மாதிரி சிவானந்த காலனி வரைக்கும் வரீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்க கிளம்பிட்டீங்க, பாதி வழி வரைக்கும் போயிட்டீங்க, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்னும் நீங்க கிளம்பலையா? உடனே என்ன நான் கிளம்பி வந்துட்டேன், இல்ல பாதியோடு இல்லை, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன நம்புறேன், நான் இந்த ஆபிரகாம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, பிள்ளையினுடைய வார்த்தையை கூட ஒரு பெரிய விஷயமா எடுக்காம வந்துட்டாரு, இப்ப மலையினுடைய அடிவாரத்துல வந்துட்டாரு. ஆனா ஆண்டவர் அமைதி 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 அமைதி. எது வரைக்கும் ஆண்டவர் அமைதி அப்படின்னு சொன்னா, கையில கத்திய தூக்குற வரைக்கும் ஆண்டவர், கத்திய தூக்குற வரைக்கும் மட்டும் கிடையாது, எப்படி ஓங்கி தன்னுடைய கையை எடுத்து அப்படியே அந்த பிள்ளைய பலி செலுத்துக்க போகிற வரைக்கும் ஆண்டவர் என்னவா இருக்காருன்னா அமைதியா இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, இப்ப சொல்றாரு, நீ கீழ்ப்படுகிறவன் என்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. சிஸ்டர், ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு.
பிரதர், அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. எங்கேயோ 1%, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க இன்னும் ஆண்டவருக்கு ஒப்புரவாகாம இருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, இன்னும் அந்த காரியத்துல நீங்க விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க, இன்னும் அந்த இடத்துல நான் தான் அப்படின்னு நிக்கிறீங்க, இன்னும் அந்த இடத்துல எனக்கு எனக்கு அப்படின்னு நீங்க நிறைய பேர் நிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஒரு இடத்துல கீழ்ப்படுகிற வரைக்கும் இந்த காரியத்துல ஆண்டவர் அமைதியை விட்டு திரும்பவே முடியாது. ஆனா 100% நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதற்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் என்னவா இருக்க மாட்டாருன்னா, கர்த்தர் அமைதியா இருக்கவே மாட்டார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களை ஆண்டவர் நடத்துகிற பாதை உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கையில இதை மட்டும் நீ பிடிச்சி வச்சிருக்கலாம், இந்த ஒரு சின்ன காரியத்தை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கலாம். ஆண்டவரே இதை மட்டும் எனக்கு விட்டு தாருங்க, நான் தான் 90% நான் உண்மையா இருக்கேன்ல, இது எல்லாத்துலயும் உண்மையா இருக்கேன்ல, இந்த இடத்துல நான் இறங்கி போக முடியாது. எப்படி ஆண்டவரே நான் இறங்கி போக முடியும்? எப்படி ஆண்டவரே நான் தாழ்ந்து போக முடியும்? என்னால முடியாது ஆண்டவரே, நீங்க பேசாதீங்க, இதை குறித்து நான் முடியாது, முடியவே முடியாது, என்னால இறங்கவே முடியாது, நான் அந்த அளவுக்கு நான் பாடுபட்டு இருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு மன வருத்தப்பட்டு இருக்கிறேன், நான் இதுக்கு மேல எங்க தாழ்ந்து போறது அப்படின்ற ஏதோ ஒரு நீதி உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஏதோ ஒரு நீதி உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த நான் இதுக்கு மேல எங்க, இதுக்கு மேல எங்க? ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தார். 100% அந்த காரியத்தை கொண்டு வந்து கடைசில ஆபிரகாம் முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்துட்டு கடைசில சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்ல போகிறார். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் சொல்ல போகிறார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள கர்த்தருடைய அமைதியை விட்டு ஆண்டவர் திரும்ப போகிறார். உங்கள் பிள்ளையின் விஷயத்திலே கர்த்தர் இனி அமைதியா இருப்பது இல்லை. உங்களுடைய கடன் விஷயத்திலே இனி கர்த்தர் அமைதியா இருப்பது இல்லை. உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற அந்த யுத்தத்தில் ஆண்டவர் இனி அமைதியா இருப்பது இல்லை. உங்களுடைய எதிராளி விஷயத்தில் ஆண்டவர் இனி ஹல்லேலூயா கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். ஆண்டவர் எழும்பி நிற்பார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே பதிலை கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் எச்சரிப்பார். கர்த்தர் உங்களை கர்த்தர் தட்டி கொடுத்து எந்த காரியத்திற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்களோ அந்த காரியத்திலே நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும். அந்த காரியத்திற்கு நன்மையை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அமைதியா இல்லை என்கிறதை நீங்கள் சீக்கிரமாய் அறிந்து கொள்ளுவீர்கள், அறிந்து கொள்ளுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கூட சொல்லுவார்கள், இவர்கள் தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் அமைதியாக இல்லை என்று சொல்லுகிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா 100%, 100% கீழ்ப்படிதல் அப்படின்றது பாதி வழியில நின்றுட்டு அல்ல. இன்னும் அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ குறித்து வேதம் சொல்கிறது, அவர் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் நிச்சயமா இந்த காரியத்தை செய்வதில்லை. 100%, 100%. எல்லாரும் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களிடத்துல 100க்கு 100 ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, 100க்கு 100 ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். உங்களை கழுவணும் அப்படின்னு சொன்னா எந்த நீதியும் நம்மகிட்ட இருந்துடக்கூடாது. அப்படின்னு நான் இப்போ இதனால தான் இப்படி செஞ்சேன். நமக்கு சில நேரங்களில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு நம்ம நிறைய பேர் நிரூபிப்போம். ஏன் இதை செஞ்ச அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு காரணம் சொல்லுவோம், இதனால தான் இது செஞ்சேன், இதனால தான் இது செஞ்சேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காரணமே நம்ம சொல்லக்கூடாது. 100%. ஹல்லேலூயா. இப்போ பாட போகிறோம், நான் கீழ்ப்படிவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நீங்கள் நம்புங்கப்பா, ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை ஹல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா சொல்லுவோம். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா சொல்லுவோம். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரிய
கூழாங்கல்லினால் சின்ன தாவீதுக்கு கோலியாத் விழவில்லையா? செங்கடலிலும் ஜனம் இஸ்ரவேலுக்கு பாதை திறக்கவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே. கைகளை மேல தட்டி சொல்லும், என்ன நம்புங்கப்பா. ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப நம்புங்க ஆண்டவரே. எல்லாரும் என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே சொல்லிக்கொண்டே. நன்றி அப்பா, என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. சில காரியத்தை ஆண்டவர் 100% 100% நம்முடைய அர்ப்பணிப்பு அதை கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஆமேன். நான் இடையில பாதி வழியில நம்ம விட்டுட்டு போக முடியாது. பாதி வழி வரைக்கும் வந்துட்டு செஞ்சிருங்க ஆண்டவரே, இனி நான் செய்வேன் நம்பிக்கை இல்லையா? இவ்வளவு நாள் நான் செஞ்சிருக்கிறேனே, இனி நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நம்மளை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படுவாங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு ஏன் இது நடக்காமல் போச்சு அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன இந்த மாதிரி இந்த மனுஷனை ஒரு சோதனைக்குள்ளே நடத்துகிறாரே அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்மளை பார்த்து நம்மளை ரொம்ப பரிதாபமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐயோ, இவங்களுக்கு செய்யணும் ஆண்டவர், இவங்க எவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ சர்ச்சுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வெளி தோற்றத்தினுடைய பார்வைக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நம்ம கீழ்ப்படுகிறவளை போல ஒப்பு கொடுக்கிறவர்களை போல இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே வேதம் சொல்கிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. ஆண்டவர் ஒரு நாள் நியாயக்கேடு நமக்கு செய்யவே மாட்டார். நமக்கு தீமை ஒரு நாள் ஆண்டவர் செய்யவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அவருடைய கையில ஒரு நாள் அநீதி இல்லை. நான் நம்புறேன் 100% அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் மனு புத்திரன் அல்ல. அவர் மனம் மாறவே மாட்டாரு, அவர் மனம் மாற மாட்டார். அவரிடத்துல குறைவில்லை. என் தேவனிடத்துல பழுது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரிடத்துல எப்படி பழுது இருக்க முடியும்? அவரிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. பழுது யாரிடத்த அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, யாரிடத்துல அப்படின்னு சொன்னா, என்ன நான் 100% ஒப்பு கொடுக்குற வரைக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் எப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நிறைய பேர் ஆபிரகாமா இருக்கிறோம். என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னா, கொண்டு வந்துட்டோம் பிள்ளைய, மலை வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஆனால் எதில் நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்குது பாருங்களேன். எனக்கு வேதத்திலேயே ரொம்ப இந்த சம்பவம் என்னுடைய அந்த இடத்துல படித்தா எப்போவுமே ஒரு 5 மினிட்ஸ் அங்கே நின்றுட்டு தான் அடுத்து ட்ராவல் பண்ணுவேன். அந்த பிள்ளை கேட்குது, என்ன கேட்குது? அப்பா, இந்த மாதிரி விறகு கட்டையெல்லாம் இருக்குது, தீவெட்டி இருக்குது, பலிக்கான ஆடு எங்க? அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே. நீங்க 27வது வசனத்தை வாசி, என் தகப்பனே அப்படின்னா வாய் நிறைய அந்த பிள்ளை என்னன்னு கூப்பிடுது சொல்லுங்களேன்? பாசமா அப்பா அப்படின்னு கூப்பிடுது. ஒரு வாலிப பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறது ரொம்ப குறைவு. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க ஆயிட்டாங்கன்னா அப்பான்னு கூப்பிடுறது குறைஞ்சிடும். ஒருத்தன் யூத்தா மாறுறான் அப்படின்னு சொல்றது எதுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்பான்னு கூப்பிடுறது குறைஞ்சிடும். அதுலயே அவன் யூத்தா மாறுறான்னு அர்த்தம். அது வரைக்கும் டேடி 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 டேடின்னு 1000 டைம் கூப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பான்னு கூப்பிடுறது குறைஞ்சிரும். ஆனால் இந்த இடத்துல இந்த பையன், ஒரு வாலிப பையன் என்ன சொல்றான்னா, என் தகப்பனே, என் தகப்பனே. உடனே அதற்கு அவரோட என்ன சொல்றாரு? என் மகனே அப்படின்னு சொல்றாரு. இதோ இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதோ இருக்கிறேன். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்படின்னா தன்னுடைய பிள்ளை கேக்குது, நெருப்பை எடுத்துட்டீங்க, கட்டையை எடுத்துட்டீங்க, ஆனா தகன பலிக்கான ஆட்டை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க மறந்துட்டீங்க.
நீங்க எடுத்துட்டு வரல, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இறங்காத மனசும் இறங்குமா இல்லையா? நீங்க இந்த சிச்சுவேஷனுக்கு போனா என்ன பண்ணியிருப்பீங்க? உடனே அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காருப்பான்னு தனியா போயிட்டு ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணி, இன்னுமா என்ன நம்பாம இருக்கிறீங்க, இன்னுமா என்ன நம்பாம இருக்கிறீங்க, இந்த பிள்ளை எப்படி கேட்குது பாருங்க, இந்த பிள்ளைய பலி செலுத்தல அவசியம் இல்லைன்னா நான் கூட்டிட்டு வந்திருப்பேனா, அப்படின்னா கூட்டிட்டு வர மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் 100% உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு பிள்ளையை விட நீங்க தான் ஆண்டவரே முக்கியம், ஆனா இந்த பிள்ளை பேசுறது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் ஒன்றும் செய்யலை, அடுத்து திரும்ப டிராவல் பண்றாரு, மலை வரைக்கும் டிராவல் பண்ணி கீழே அடிவாரத்தில் வந்துட்டாங்க. அங்க வேலைக்காரங்களை நிப்பாட்டிட்டு என்ன சொல்றாருன்னா, நானும் என்னுடைய மகனும் போய் தகன பலியை செலுத்திட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், திரும்பி அவருடைய டிராவல் பாருங்க, நிற்கவே இல்லைங்க. எது வரைக்கும் நிற்கல தெரியுமா? நான் நம்புறேன் அந்த அந்த பிள்ளைய அந்த கட்டை மேலே வச்சு கட்டும்போது சிரிச்சுட்டா கட்டியிருப்பாரு, இல்லை பெரிய வெறியோடைய கட்டியிருப்பாரு. 100 இயர்ஸ் 100 வயது தாண்டி கிடைக்கிற பிள்ளை, அதுவும் தன்னுடைய பாசம் மொத்தத்தையும் அங்கே கொட்டிட்டாரு. ஆண்டவரே சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய ஏகசுதன் நேசகுமாரன். ஏகசுதன் இந்த லவ் வேர்ட்ஸுக்கு அவ்வளவு மீனிங், தன்னுடைய இது எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு கொட்டிட்டாரு. ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. போ போ போ, இன்னும் அர்ப்பணி, இன்னும் விட்டு கொடு, இன்னும் தாழ்ந்து போ, இன்னும் இறங்கு, இன்னும் மேலே போ. எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? கத்திய ஓங்குற வரைக்கும். யாரோ ஒருத்தர் பாதி வழியில நீங்க நின்றுட்டு விசுவாசத்தை துவங்கிட்டீங்க, விசுவாச ஓட்டத்தை துவங்கிட்டீங்க, பாதி வழியில நின்றுட்டு இப்ப நீங்க இறங்குங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இல்லை, நீ 100% எனக்கு கீழ்ப்படிவாய் ஆனால், 100% அந்த காரியத்தில் கர்த்தரை நீங்கள் பற்றி பிடிப்பீர்களே ஆனால், அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நோக்கி கூக்குரல் இடுவேன், நான் அந்த இடத்துல சொல்லுவேன். அந்த இடத்துல பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தரே ஆயத்தம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆராதனைக்கு இடையில யாரோ ஒருத்தர் இடத்துல நேருக்கு நேரம் ஆண்டவர் என்கவுண்டர் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஒரு குறை உண்டு, என்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு அந்த மனுஷன் சொல்றான். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான், அந்த வாலிபன் சொல்கிறான், ஆண்டவரே என்னிடத்துல சொல்லுங்களேன் ஒரு குறையுமே இல்லை அப்படின்னா. அந்த காலத்துல ஒரு வாலிப பையன் அந்த வேதத்தினுடைய முழு காரியத்தையும் படிக்கிறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது அல்ல, ரொம்ப கஷ்டமானது. ஆனா ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பட்டுன்னு பதில் சொல்றான். ஆமா, நான் சின்ன வயசுல இருந்தே செஞ்சிருக்கிறேன். எப்போல இருந்து? சின்ன வயசுல இருந்தே செஞ்சிருக்கிறான். ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்துலயும். ஆனா அத்தனை பர்ஃபெக்ஷனா அவ்வளவு தன்னுடைய பார்வைக்கு 100% நல்லவனா இருந்த அந்த மனுஷனிடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு குறைய, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை, சொல்லுங்க, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. 100% சரியா இருந்த மனுஷனிடத்திலேயே பரிசுத்தமாக வேண்டியது ஒன்று இருந்துச்சு. அப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் நம்ம சில நேரத்தில் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எந்த நீதிகேடுமே இல்லை, எந்த பரிசுத்த குலைச்சலுமே இல்லை, எந்த அநியாயமே நம்ம இடத்துல இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆராய்ஞ்சு பாருங்க, தேவனிடத்துல போங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த குறையை நம்ம நிவர்த்தி ஆக்கணும்னா, ஆனால் வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் பண்ணினாலும் எதை விட்டு கொடுக்க முடியல, சொல்லுங்க, அந்த ஒன்றை மட்டும்தான் அர்ப்பணிக்க முடியல, அந்த ஒன்றை மட்டும்தான் விட்டு கொடுக்க முடியல. ஆனா ஆண்டவர் அவனிடத்துல எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒன்றை மட்டும்தான் எதிர்பார்த்தாரு, அந்த ஒன்று மட்டும்தான் விட்டு கொடுக்க எதிர்பார்த்தாரு. சிஸ்டர், பிரதர், ஒன்று நினைச்சுக்குங்க, சிலரை பார்த்து ஆண்டவர் இப்போ செருப்பு நீ போடாத அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இங்கே இருக்கிறவங்க பார்த்து, நிறைய பேரை பார்த்து, நீ ஷூவே யூஸ் பண்ணக்கூடாது, நீ செப்பல் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, கிட்டத்தட்ட 80% பேர் அவ்வளோதான், ஆமாம் நான் செருப்பு நான் இனி ஷூ போட மாட்டேன், செருப்பு போடுவேன்னு ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதையே தான் பழகியிருப்பாங்க, அதுலேயே அவங்க அடிமைத்தனமாக இருப்பாங்க.
இவங்கெல்லாம் ஈஸியாக விட்டுருப்பாங்க. எப்பா ஷூக்கு மாற்றி செருப்பு போடுறது என்ன பெரிய விஷயம்னுவாங்க. ஆனால் அந்த மனுஷனால் அதை விட்டு கொடுக்க முடியாது. உங்களிடத்துல சில நேரத்தில் ஆண்டவர் அந்த ஒன்றை மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்றை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை ஒரு ஏதோ ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒரு நீதியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்கள் இருதயத்தில் ஓட்டி. ஆனால் உங்களோட ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் பேசிட்டே இருக்கிறாரு. உன்னிடத்துல ஒன்று உண்டு, அதுக்கு மட்டும் நீ கடைசி வரைக்கும் போவாயானால் ஆண்டவருடைய அமைதி மாறும். கர்த்தர் பெருவெள்ளம் போல சத்தமிட்டு பேசுவார். உங்க பிரச்சனைக்கு நேராக ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். அவர் அமைதி உள்ள தேவன் அல்ல. அவர் பார்த்து விட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. எனக்காக நீதி செய்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறவங்க அப்படியே கண்களை மூடி, நீங்க யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுவாருன்னா அந்த விஷயத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருடைய பார்வைக்கும் ஒரு கெட்ட பேர் கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஒரு வயதான ஒரு பாட்டிக்கு ஒரு திருச்சபையில் 100% 100% ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒரு பாட்டிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு பாட்டிக்கு கொடுத்துட்டு அந்த அவார்டை கையில் வாங்கும்போது அவங்களுடைய கையெல்லாம் அப்படியே ரொம்ப சிவரிங் ஆகுது. அந்த பாஸ்டர் சொல்றாரு, இத்தனை நாள் இந்த விசுவாசியை பார்க்குறேன், அவங்க யார்கிட்டையும் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. அவங்க வீட்டில் இருக்கிற கணவனார் சாட்சி சொல்றாரு, எல்லாரும் எல்லா சாட்சியும் சொல்றாங்க, அவ்வளோ எல்லாத்துலேயும். ஆனால் இந்த பாட்டி மட்டும் அந்த அவார்டை கையில் வாங்கிட்டு, இல்லை இந்த அவார்டுக்கு நான் சொந்தக்காரி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க பாருங்களேன், அந்த வெத்தலை பாக்கு போடும்போது ஒரு ரோஜா பாக்குன்னா இப்போ ஒரு பாக்கு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு இருந்ததில் ரொம்ப போதை மாதிரி யூஸ் பண்ணுறது ரோஜா பாக்கு. அது சிலர் வாயில் ஸ்மெல் வராமல் இருக்கிறது போடுவாங்க. ஆனால் சிலர் அந்த ரோஜா பாக்கை போடும்போது ஒரு அடிக்ஷனாகவே மாறிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா எதுக்கு அடிக்ஷன் அப்படின்னு சொன்னால், இந்த வெத்தலை பாக்கு போடும்போது ரோஜா பாக்கை உள்ளே வச்சு ஒரு நாளில் ஒரு 8 ரோஜா பாக்காவது போடுவாங்களாம். அப்போ ஆண்டவர் அவங்க மனசில் பேசிகிட்டே இருந்தாராம்மா, நீ இந்த விஷயத்துக்கு அடிமையாக இருக்க, நீ இதை உற்று அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவங்களால விடவே முடியல. அப்போ அந்த அவார்டை திரும்பி சர்ச்சில் கொடுத்துட்டு, இதுக்கு நான் தகுதி உள்ளவள் அல்ல, என்னைக்கு நான் இந்த ரோஜா பாக்கு சாப்பிட்றத விடுறேனோ அன்னைக்கு நான் இதை திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா போய் உட்கார்ந்தாங்களாம் ஒரு கிராமத்தில். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த அம்மா சர்ச்சுக்கு வர்றதுக்கு பாஸ் மார்க் போட்டார். அந்த அம்மா கோவப்படாமல் இருக்கிறதுக்கு கணவனார் வீட்டில் மார்க் போட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உன்னிடத்தில் ஒரு குறை, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதான் பாடணும் இல்ல, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மகிழத்தக்கதாய் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அமைதியாய் இருக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு பர்சனலா ஆண்டவரிடத்துல போய் பேசுங்க. ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற அந்த குறைகள் மாறட்டும். ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற குறைகள் மாறட்டும். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். யோவானின் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 43வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே,
நீங்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மரியாளும் அவன் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனுடைய லாசருடத்திலும் அன்பாயிருந்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஹலோ, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இதுல ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுல என்னென்ன முக்கியத்துவப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேர், மார்த்தாள் மரியாள். இந்த மார்த்தாள் மரியாளுடைய சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா ஆண்டவர் நிறைய வீட்டில எல்லாம் போய் ஆண்டவர் ஸ்டே பண்ணல. எந்த வீட்லையும் போய் ஆண்டவர் ரொம்ப பெருசா சாப்பிட்டதாகவோ உட்கார்ந்ததாகவோ நமக்கு சொல்லப்படல. ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போயிருக்கிறார். அப்ப மார்த்தாள் அவ சமைக்கிறதுக்காக போறாள், மரியாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா. இது ஒரு பெரிய சாப்டர். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த மரியாள் யார் அப்படின்னா, தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நனைச்சு தலைமயிரினால் பாதத்தை துடைத்தவள். ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் எத்தனையோ பேரை சந்திச்சாரு. அவரை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற எத்தனையோ பேரை ஆண்டவர் சந்திச்சாரு. ஆனா அவரை சந்தித்ததிலேயே ரொம்ப ஒரு அப்படின்னா தன்னுடைய மனசுக்கு பிடிச்சது யார் அப்படின்னு சொன்னா இந்த மரியாள் தான். அது சாதாரணமானது அல்ல. தன்னுடைய கண்ணீர்னால ஆண்டவருடைய பாதத்தை நனைச்சு தலைமயிரை வச்சு தொடச்சதுனால, ஐயோ, இந்த மகளை மாதிரி யாருமே செஞ்சதில்லைப்பான்னு அன்னைக்கே ஆண்டவர் மெச்சிக்கிட்டார். இப்போ அவங்கள ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சார். இந்த லாசரு ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சார். இப்போ லாசரு வியாதியா இருக்கிற செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தனக்கு தலைமயிரினால் துடைத்தவர்கள், தான் நேசிக்கிறவர்கள். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, அமைதியா இருந்தார் ஆண்டவர். பின்னும் அந்த கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு கூட அவர் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அடுத்து அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். அடுத்த வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். அடுத்து இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரையாய் இருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள். அடுத்த வசனம், இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது
திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாம் போவோம் வாருங்கள். ஹலோ, இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதே புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது என்ன சொல்றாருன்னா, நம்ம போலான்னு சொல்லும்போது ஏற்கனவே பிரச்சனை இருக்கு ஆண்டவரே அப்படின் போது ஆண்டவர் விசுவாசத்தை தூண்டி விடுறாரு. அதுக்கப்புறம் லாசருவை பார்க்க போறோம், அவன் நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் தூங்கிட்டு இருக்கானா எந்திரிச்சுவான் அப்படின்றாங்க. இல்லப்பா அவன் இறந்தே போயிட்டான் அப்படின்றாரு. இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே திதிமு எனப்பட்ட தோமா அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கு வந்தார்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, இந்த தோமா உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மற்ற சீசர்களை நோக்கி, எப்பா இன்னைக்கு கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? நமக்கு என்ன அடி என்ன இருக்குது? நமக்கு அடி இருக்குப்பா. அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் இன்னைக்கு செத்து போறது உறுதி. ஏன் அப்படின்னு சொன்னா, வியாதியா இருக்கும்போது வீட்டுக்கு போகல, 2 நாள் இங்கே தங்கிட்டாரு. இப்போ அவன் செத்து போயிட்டான். ஏற்கனவே அந்த குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, பிடிச்ச குடும்பம்னு தெரியும். அவங்க எல்லாம் என்ன ஆண்டவரை வந்து நல்லவனா பார்க்க போறாங்க, ஆண்டவர் வந்து நல்லவரா சொல்ல போறாங்க. கண்டிப்பா அவருக்கும் அடி உறுதி, நமக்கும் அடி. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் வியாதியா இருக்கும் போது அமைதியா இருந்தாரு, மரிக்கு போகும்போது அவன் ஆண்டவர் என்ன இருந்தாரு? அமைதியா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வியாதி இந்த பிரச்சனை கண்டிப்பாக வேற எதுக்காகவும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமை அநேகருக்கு மகிமை படும்படியாகத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த விஷயத்துல ஆண்டவர் அமைதியா இருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. சீசர்கள் நினைக்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு அடி வாங்க கொடுக்கவா நீங்க அமைதியா இருந்தீங்க, பிரச்சனை பண்றதுக்கு அமைதியா இருந்தீங்க, அவன் கல்லு தூக்கி எறிகிறதுக்கு அமைதியா இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. இல்ல என்னுடைய நாமம் அநேக இடங்களிலே மகிமை படும்படியாக இந்த காரியம். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தேவன் அமைதியா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இத்தனை தெரிந்தும் இத்தனை அறிந்தும், லாசரு மரித்து போனதை அறிந்தும், வியாதியா இருக்கிறதை அறிந்தும், ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இது தேவனுடைய குமாரன் மகிமைப்பட போகிறார். இந்த பிரச்சனையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். இந்த சூழ்நிலையின் மூலமாய் அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது. இந்த பிரச்சனையின் மூலமாய் உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது. ஒரு மன மாற்றம் உண்டாக போகிறது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இது தீமைக்காக வந்தது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? சிலர் ஒருவேளை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், கணவனாருக்காக ஜெபிக்கலாம், எதிர்காலத்திற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை காண்கிற தேவன் தானே, நீர் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா ஆண்டவரே? இந்த கண்ணீர் தெரியாம இருக்குமா ஆண்டவரே? கண்டிப்பா தெரியும் இல்ல ஆண்டவரே. நீர் நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல ஆண்டவரே. என்னுடைய தலைமயிரினாலே நான் தொடச்சேன் இல்லை, என்னுடைய கண்ணீர்னால நினைச்சேன் இல்லை. எங்களை நீங்க ரொம்ப நேசிங்க ஆண்டவரே. போன வாரம் கூட வந்து வீட்டில் சாப்பிட்டு தானே ஆண்டவரே போனீங்க. உங்களுக்கு சொல்லி அனுப்பணும் இல்லை, கரெக்டாக நியூஸ் வந்துச்சு இல்லை, நீங்கள் கிளம்பி வந்திருக்கலாம் இல்லை. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் மார்த்தாளுக்குள்ளையும் மரியாளுக்குள்ளையும் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அமைதியாகவே இருந்தார். ஆண்டவர் அமைதியாக இருந்தார். சீடர்களால் புரிஞ்சிக்கவே முடியல, இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் நல்லவரா கெட்டவரா. இவ்வளவு கேள்விப்பட்டு இவர் அமைதியாக இருக்கிறார், இவ்வளவு பார்த்துட்டு இவர் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டாரு, இதிலே தேவனுடைய குமாரனும் ஹல்லேலூயா மகிமைப்பட போகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காரியத்தில் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அவர் ஒரு நாள் நிச்சயமாக அமைதியை விட்டு மாறுவார். அந்த கல்லறைக்கு முன்பாக ஆண்டவர் போய் நின்று சொல்லுகிறார், அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள், அந்த கல்லை புரட்டி போடுங்க. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஆண்டவரே
4 நாள் ஆயிட்டே, நாருமே 4 நாள் ஆயிட்டே, 4 days 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. இப்போ பணத்தில் வாசம் வந்திருக்கும், செத்து போயிட்டான்ல, இனி என்ன பண்ண போறீங்க? இதே வார்த்தை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் கேட்கலாம். இனி என்ன அற்புதம் நடக்க போகுது? இனி உயிரோடு, அதான் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்பவே இல்லை. ஆமா ஆமா ஆமா, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என் சகோதரன் எழும்புவான். எப்போ எழும்புவான் அப்படின்னா, ஒரு நாள் நீங்க வரும்போது எழும்புவான். தன்னுடைய சகோதரன் மரித்து போனால் கூட அவங்களுடைய விசுவாசம் குறையல. ஆண்டவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல, அவன் எழுந்திருப்பான். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஜெபித்த அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. உடனே லாசரு வெளியே வந்தான். கர்த்தர் லாசரு வெளியே கொண்டு வந்தார். இன்று ஆண்டவர் அநேகரிடத்தில் தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் மரித்து போனது என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள். இனி லாசரு உயிரோடு எழும்ப மாட்டான் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது. இனி அந்த காரியம் நடக்க போவதில்லை. இனி அந்த குடும்பம் ஒன்றாக போவதில்லை. இனி அந்த குடும்பத்தில் சமாதானம் வராது பாஸ்டர். நான் திரும்பவும் அந்த மாதிரி உயரத்தை அடைவது லேசான காரியம் இல்லை. நான் திரும்பி எப்படி எழும்புன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் மறுபடியும் நிற்கிறது அப்படின்றது கூடாத காரியம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் 4 நாளாகி மரித்து 4 நாளாகி நாற்றம் எடுக்கிறது என்று சொன்னாலும், லாசருவே வெளியே வா என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால், அவர் அமைதியா இராமல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால், அந்த லாசரு வெளியே வந்தது போல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் கைகளை தட்டி கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தரதை செய்வார், கர்த்தரதை செய்வார். ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். ஆமென். இதிலே அவரும் மகிமைப்பட போகிறார். குமாரன் இதிலே மகிமைப்பட போகிறார். உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே இயேசு மகிமைப்பட போகிறார். இந்த பிரச்சனையிலே இயேசு மகிமைப்பட போகிறார். இந்த சூழ்நிலையிலே இயேசு மகிமைப்பட போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவருடைய அமைதி, அவருடைய தாமதம், ஆண்டவருடைய தாமதம் தீமைக்கு அல்ல. ஆண்டவருடைய தாமதம் தீமைக்கு அல்ல. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய தாமதம் தீமைக்கு அல்ல. என் பிள்ளையினுடைய விஷயத்தில் உம்முடைய தாமதம் தீமைக்கு அல்ல. என் மகளுடைய விஷயத்தில் உம்முடைய தாமதம் தீமைக்கு அல்ல. ஆண்டவர் சொல்றார், இல்ல, அந்த தாமதத்தில் ஒரு அற்புதம் இருக்கிறது. அந்த தாமதத்தில் ஒரு அற்புதம் இருக்குது. அந்த தாமதத்தில் ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செய்ய போறாரு. முழு பலத்தோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஏசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அமைதியாய் இருப்பவர் அல்ல. ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண
தேவனியா ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய 100% ஒப்பு கொடுத்தல ஆண்டவர் என்ன பண்றாராமா? எதிர்பார்க்கிறார். 100%. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, குமாரன் அதிலே மகிமைப்படும்படியாய், உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படும்படியாய். ஆண்டவர் எவ்வளவு அமைதியா இருக்கிறாரோ அவ்வளவு கர்த்தருடைய நாமம் உங்க மூலமா என் மூலமாகவும் மகிமைப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனம். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிறைச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். நீங்க 6ஆம் அதிகாரம் நீங்க 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உடனே அவள் ராஜாவினிடத்திற்கு சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தலத்திலே யோவானுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருக்கிறவர்கள் நிமித்தமும் அவர்களுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவருடைய தலையை கொண்டு வரும்படி சேவகருக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடியே அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவனை தலையை ஒரு தலத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தாள். அதை அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்திலே கொடுத்தாள். அவருடைய சீசர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையிலே வைத்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய அமைதி. தனக்கு பிடித்த ஒரு சீடன், வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு முன்னே வழியை அறிவிக்கும்படியாய் வந்த சீடன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்தில் வாசிச்சா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். ஆண்டவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா இந்த யோவான் ஸ்நானகன். அப்போ எல்லாவற்றிலையும் பெரியவன், தீர்க்க தரிசனத்தின்படி வந்தவன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஒரு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு டான்ஸ் பண்றா. உடனே அந்த ராஜா ஆணையிடுறார், உனக்கு இந்த ராஜ்யத்தில் பாதியை நீ கேட்டா கூட உனக்கு தருவேன்னு ஆணையிடுறார். அப்புறம் டான்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இவர் எதிர்பார்க்கவே இல்லை, இவர் யோசிக்கவே இல்லை. அந்த பொண்ணு என்ன கேட்குதா அப்படின்னு சொன்னா, எனக்கு யோவான் ஸ்நானகனுடைய தலை எனக்கு தர வேண்டும் என்று கேட்குறான். யாருன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அது ஒரு இந்த ராஜாவினிடத்துல ஒரு கள்ள உறவு போயிட்டு இருக்குது. அதை குறித்து இந்த மனுஷன் கண்டிச்சு பேசுறாரு, கண்டிச்சு உணர்த்துறாரு. அதனால அந்த கசப்பை மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலை, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். எப்படி கர்த்தர் இப்படி அனுமதிக்கலாம்? எப்படி ஆண்டவர் தான் அனுமதிக்கலாம்? அவர் ஒரு ஊழியக்காரர், ஆண்டவருக்கு முன்னோடியாய் வந்தவர். சரி, அவர் மரணம் எப்படி வேணாலும் சம்பவிச்சுக்கலாமே, எப்படி வேணாலும் ஆண்டவர் எடுத்துக்கலாமே. இப்படி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடின உடனே ஒரு தலையை கேட்பாங்க. உடனே அவ்வளவு தூரம் ஒரு ஊழியக்காரனுடைய வேல்யூ கம்மியானதா? ஆண்டவருக்கே ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படிதான் அவனுடைய தலையை வெட்டி அவனுடைய உயிர் போகணுமா? இந்த மாதிரி நிறைய கேள்வி. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றிலும் அமைதியா இருந்தார். எதுவுமே. அதே போல அவங்க சொன்ன உடனே அந்த தலையை வெட்டி ஒரு தட்டில் கொண்டு வச்சுக்கிறாங்க. அதை கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. முடிஞ்சிச்சு. சீடர்கள் எடுத்து அடக்கம் பண்ணி விட்டாங்க. ஆண்டவர் எதுவுமே பேசல. நம்மளா இருந்தா, நம்ம அந்த சீடர்களுடைய குரூப்ல நம்ம இருந்தா நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்போம். ஆண்டவரை இத்தனை நாளும் அவர் உங்களை சேவிச்சதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரை கொண்டு, யோவான் ஸ்நானகனை கொண்டு இந்த உலகத்துல என்ன ஊழியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாரோ அந்த ஊழியம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அந்த ஊழியம் இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சில இடங்களிலே ஆண்டவர் நமக்கு தீவிரமாய் ஆண்டவர் நமக்காக இறங்குவார். தீவிரமாய் ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவார். தீவிரமாய் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா சில இடத்துல மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் அமைதியா இருப்பார்.
காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பார்வையில் நம்ம கண்ணோட்டத்தில் அந்த வேலை முடியல. ஆனால் ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஃபினிஷ்டு, அவ்வளோதான். நம்ம கண்ணோட்டத்தில் அது தீமை, நம்ம கண்ணோட்டத்தில் அது இழப்பு, நம்ம கண்ணோட்டத்தில் அது நெகட்டிவ், நம்ம கண்ணோட்டத்தில் அது பார்க்கும்போது தோல்வி. ஆனால் நான் நம்புகிறேன், என்னுடைய பார்வை தேவனுடைய பார்வை அல்ல, என் வழி ஆண்டவருடைய வழி அல்ல. அவருடைய பார்வையிலே அது உத்தமமானது, அது உண்மையானது. யோவான் அந்த இடத்திலே தான் பிரசங்கம் பண்ணின, தான் சொன்ன அந்த உபதேசத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய மனதில்லாமல் அதன் நிமித்தம் அவன் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம். அந்த காரியம் ஆண்டவருடைய திட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது தேவ திட்டம், அது தேவனுடைய செயல்பாடு. அது அவருக்கு மட்டும்தான் அதனுடைய விளக்கம் தெரியுமே தவிர நம்ம அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நமக்கு சொல்ல முடியும், அவர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறவர். கண்டிப்பாக அதில் தீமை என்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. நம்முடைய பார்வைக்கு தீமையா இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு அது நன்மையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் அமைதியா இருப்பது இல்லை, என் தேவன் அமைதியா இருப்பதில்லை. கடலை பார்த்து ஆண்டவர் இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன தெய்வம் அவர் அமைதியா இருப்பது இல்லை. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்காய் காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்படியே எல்லாரும் எழுமி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். என் தேவன் எனக்காக செய்து முடிக்கிறவர். அவருடைய அமைதி என் பக்கமாய் திரும்ப போகிறது. அவர் என் பக்கமாய் திரும்ப போகிறார். அவர் சீக்கிரமாய் எனக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இனி அந்த காரியத்தில் அவர் அமைதியா இருக்க மாட்டார். இனி அந்த காரியத்தில் ஆண்டவர் அமைதியா இருக்க முடியாது. சீக்கிரமாய் ஆண்டவர் பேசுவார், சீக்கிரமாய் ஆண்டவர் எழும்பி நிற்பார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், தேவனே நீர் அமைதியா இராதேயோ. முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம், நீர் அமைதியா இராதே. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நீர் அமைதியா இருக்க வேண்டாம், நீர் அமைதியா இருக்க வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமேன், 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 ஆமேன். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமேன். அதைத்தான் சங்கீதம் 28ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஜெபம் அதுதான். ஹல்லேலூயா. என் நீர் என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன், நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, என் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக என் கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. அமைதியாயிராதேயும், சும்மாயிராதேயும், அமைதியாயிராதேயும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எழும்பும், என்னுடைய பிள்ளை விஷயத்தில் நீர் எழும்பும். சொல்லுங்க, எந்தெந்த காரியத்தை குறித்து கேட்கணுமோ ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அமைதியா இராதேயும். ஜெபிக்க ஜெபிக்க சங்கீதக்காரனுடைய ஜெபம், சங்கீதக்காரனுடைய ஜெபம் நமக்கு வரட்டும். நீர் அமைதியா இராதேயோ. ஆண்டவரே இவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்களே, போதும்பா. இத்தனை வருஷம் அமைதியா இருந்தது போதும் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு எழும்பி நில்லுங்க ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்திற்காக நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை நிறைய பேர் மேல கடந்து வருது. சொல்லுங்க, அப்பா எந்த விஷயத்துல ஆண்டவர் இறங்கணுமோ அந்த விஷயத்துல ஆண்டவர் இன்னைக்கு இறங்க போறாரு. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை கிருபை கிருபை.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹalleluya. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லோ, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். திரும்ப திரும்ப எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். இப்ப சொல்லு, இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். சொல்லுவோம், இருளில் இருந்து ஹalleluya, உலகை படைத்தவர். காற்றும் மேகமின்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமின்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், இன்றே நன்றே, இன்றே நீ நல்லவரப்பா, என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை விட்டு எழும்பி, உம்முடைய மகிமையை விட்டு எழும்பி எங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர், எங்களுக்காக பேசுகிற பிரதான ஆசாரியர், எங்களுக்காக வந்து நிற்கிற பிரதான ஆசாரியர். நீர் ஒரு நாளும் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.